வாழ்க்கை என்பது ஒரு இனிமையான சுகமான அனுபவமாக இருக்கிறது. ஆனால் நிறைய பேர் வாழ்க்கையை எப்படி பார்க்கிறார்களோ அப்படியே அவர்கள் வாழ்க்கை அமைந்து விடுகிறது. வாழ்விலே எத்தனை இனிமையான இசைகள் இருக்கின்றன. ஆனால் அதையெல்லாம் கேட்பதற்கு நமது செவிகள் தயாராக இல்லை. வாழ்க்கையில் எத்தனை சுகமான இயற்கை அனுபவங்கள் இருக்கிறது. அதையெல்லாம் பார்ப்பதற்கு நம்முடைய கண்கள் தயாராக இல்லை. வாழ்க்கையில் எத்தனையோ ஆனந்தமான நிகழ்வுகள் இருந்து கொண்டுதான் இருக்கிறது. ஆனால் அதையெல்லாம் அனுபவிப்பதற்கு நம்முடைய மனங்கள் இடம் கொடுப்பதில்லை. நாம் சுற்றிலும் வெறும் கவலையையும் கண்ணீரையுமே பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். நமக்கு சுகமான எந்த நிகழ்வுமே கண்களுக்கு புலப்படுவது கிடையாது. காரணம், நாம் நமக்கு கற்றுத்தரப்பட்ட நிலையிலிருந்து மாறுவது கிடையாது. வாழ்க்கை என்றால் சோகமானது, வாழ்க்கை என்றால் நம்பிக்கையற்றது, வாழ்க்கையிலே நாம் முன்னேறவே முடியாது, வாழ்க்கை என்றால் இப்படித்தான் இருக்கும் என்று நம் ஆழ்மனங்களிலே நமக்கான ஒரு குறியீட்டை குறித்துக் கொண்டு அதிலிருந்து தப்பி தவறி கூட தாண்டி விடாமல் நம்மை மிக பத்திரமாக நம்மை பார்த்துக் கொள்கின்றோம். ஆகவே வாழ்க்கையிலே முன்னேற வேண்டும், வாழ்க்கையிலே நம்பிக்கையோடு வாழ வேண்டும், வாழ்க்கையை மகிழ்ச்சியாக கொண்டாட வேண்டும் என்றெல்லாம் நமக்கு தோன்றுமாயின் நாம் முதலில் நம்மை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நமக்குள் இருக்கும் இயற்கை அனுபவங்களை நாம் உற்று பார்த்து ரசிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். இந்த காற்று மண்டலங்கள் சுமந்து வரும் இனிமையான இசைகளை நாம் செவிகளுக்கு கேட்கும் வண்ணம் நம் செவிகளை திறந்து வைத்திருக்க வேண்டும். இந்த பூமியை சுற்றி நடந்து கொண்டிருக்கும் மிக அழகான சம்பவங்களை நாம் பார்ப்பதற்கு நம்முடைய கண்களை திறந்து வைத்திருக்க வேண்டும். நாம் எதை பார்க்கிறோமோ அதைத்தான் நம்முடைய எண்ணங்கள் பிரதிபலிக்கின்றன. நம்முடைய எண்ணங்கள் தான் நிறை குறைகளை மாற்றி அமைக்கும் ஆற்றல் வாய்ந்ததாக இருக்கிறது. ஒருவன் ஒரே நேரத்தில் ஒரு கூவம் ஆற்றையும் மற்றொரு புறம் அழகான நீரையும் பார்த்தால் அவன் கூவம் ஆற்றை பார்த்துவிட்டு ஐயோ இந்த பூமியே மிகவும் அழுக்கானதாக அருவருப்பானதாக இருக்கிறது என்று நினைப்பதும், அந்த ஆற்றை படுக்கையை பார்த்து மிக அற்புதமாக இருக்கிறது என்று நினைப்பதும் அவனுடைய எண்ணங்களில் புதைந்துள்ள மாறுபட்ட சிந்தனைகள் தான். ஆகவே நம்முடைய எண்ணங்களை தூய்மையாகும் போது, நம்முடைய எண்ணங்கள் நம்பிக்கைக்குரியதாக மாறும்பொழுது, நம் எண்ணங்களில் புதைந்துள்ள அந்த ஆற்றல் எல்லாவற்றையும் நேர்மறையோடு பார்க்கும்பொழுது நமக்குள் துணிவும் நமக்குள் ஆற்றலும் பொங்கி வழிகிறது. நேர்மறை எண்ணங்களே நம்மை ஒரு சரியான பாதைக்கு அழைத்துச் செல்லும். ஆனால் நாம் முழுக்க முழுக்க எதிர்மறை எண்ணங்களிலேயே ஆழ்ந்திருக்கின்றோம். நம்முடைய சிந்தனை, நம்முடைய சொல், நம்முடைய செயல் அனைத்தும் எதிர்மறையாகவே இருக்கிறது. இந்த எதிர்மறை எண்ணங்களுக்கு காரணம் என்ன என்று நாம் சிந்தித்து பார்த்தோம் என்றால், முழுக்க முழுக்க நம்பிக்கையற்ற தனமே காரணமாக அமைந்து விடுகிறது. முழுக்க முழுக்க அச்ச உணர்வே காரணமாக அமைந்து விடுகிறது. இந்த அச்சமும் நம்பிக்கையற்ற தனமே நம்மை எதிர்மறை எண்ணங்களுக்கு அழைத்துச் செல்கிறது. எதிர்மறை எண்ணங்களை மாற்றும் வரை, எதிர்மறை எண்ணங்களை நம்மிலிருந்து ஒழிக்கும் வரை நாம் ஆற்றல் வாய்ந்தவர்களாக மாற முடியாது. எந்த ஒரு செயலை பார்த்தாலும் அந்த செயலை குறித்த ஒரு ஆழமான நேர்மறை எண்ணம் நமக்குள் தோன்ற வேண்டும். எந்த ஒரு பொருளை பார்த்தாலும் அந்த பொருளின் அழகியல் தன்மை நமக்குள் ஒளிர வேண்டும். எந்த ஒரு செயலை பார்த்தாலும் அதை முடித்து விடுவோம் என்ற ஒரு பேராற்றல் நமக்குள் உதிக்க வேண்டும். இப்போது நாம் பலரை பார்க்கும் பொழுது எதை பார்த்தாலும் அது நம்மால் முடியாது என்ற சிந்தனையே அவர்களுக்குள் மேலோங்கி இருக்கிறது. நம்மால் முடியாது என்ற சிந்தனை தான் நம்மை மிகவும் தாழ்ந்த நிலைக்கு அழைத்துச் செல்கின்றது. இது ஒரு புறம் இருக்க, இன்னொரு புறம் பார்த்தோம் என்றால் ஒருவருக்கு அவருடைய எண்ணங்கள் எப்படி மாறுபடுகிறது என்று பார்த்தோம் என்றால், ஒவ்வொன்றையும் பார்க்கும் பொழுது 3 விதமான எண்ணங்களை உளவியலர்கள் சொல்கின்றார்கள். ஒருவர் சொல்வார், நான் மிகவும் நல்லவன், அவன் நல்லவனே கிடையாது, இது ஒரு வகையான எண்ணம். வேறொருவர் சொல்வார், நான் நல்லவன், அவன் நல்லவனே கிடையாது என்பதைப் போல அவர் ரொம்ப மிக மிக நல்லவர், ஆனால் நான் நல்லவனே கிடையாது என்று சொல்வார்கள். ஆனால் இந்த 2 கோட்பாடுகளும் நம்முடைய வாழ்க்கை மிகவும் சூறையாடப்படுவதற்கு காரணமாக அமைந்துவிடுகிறது. இந்த நான் மிகவும் நல்லவன், அவன் நல்லவனே கிடையாது என்கின்ற எண்ணம் எல்லா மனிதர்களையும் சந்தேகத்தோடு பார்க்கும், எல்லா இயற்கை காட்சிகளையும் சந்தேகத்தோடு பார்க்கும், எல்லா சிந்தனைகளையும் சந்தேகத்தோடு பார்க்கும். இந்த சந்தேகம் நம்முடைய எண்ணங்களை கூர்கூறாக கிழித்துவிடும். நம்முடைய எண்ணங்களை வாழை இலைகளைப் போல காற்றாடி சூறையாடி அவை நிர்மூலமாக்கிவிடும். அதே போன்றே இந்த எண்ணங்களும் இப்படிதான். நான் மிகவும் நல்லவன், அவன் நல்லவன் கிடையாது என்பதைப் போலவே அவன் மிகவும் நல்லவன், நான் நல்லவனே கிடையாது என்பது நம்முடைய மனங்களிலே ஒரு இயற்கையான தன்மையிலிருந்து மாறி நமக்கு தாழ்வு மனப்பான்மை உருவாகிவிடும்.
ஆனால் நம்முடைய எண்ணங்கள் எப்படி இருக்க வேண்டும்? நானும் நல்லவன், அவனும் நல்லவன் என்ற சிந்தனை வர வேண்டும். இந்த நானும் நல்லவன், அவனும் நல்லவன் என்ற சிந்தனை தான் நம்முடைய இயற்கையான பண்பு. இந்த பண்பு நிலை நம்மை மிகவும் ஆரோக்கியமான பாதைக்கு அழைத்துச் செல்லும். இந்த ஆரோக்கியம் என்பது வேறு எங்கேயும் இருக்கக்கூடியது கிடையாது. நமக்குள் இருக்கும் ஒரு பேரின்ப ஊற்று, நமக்குள் இருக்கும் ஆனந்தம், நமக்குள் இருக்கும் துணிச்சல், நமக்குள் இருக்கும் பேராண்மை, நமக்குள் இருக்கும் அந்த அளப்பரிய அன்பு, இவைகளே நானும் நல்லவன், அவனும் நல்லவன் என்ற சிந்தனையை தோற்றுவிக்கும். பௌத்த கதைகள் எல்லாமே சொல்வது இதுதான். நீயும் புத்தர், அவனும் புத்தர் என்று சொல்கிறது. நம்முடைய இந்து மதங்களிலே பார்த்தோம் என்றால் ஊனுடம்பு ஆலயம் என்று சொல்கின்றது. ஆக மாந்தமே ஒரு சிறப்பு மிக்கது என்பதை அனைத்தும் வலியுறுத்துகிறது. கிறிஸ்துவ மதத்திலும் பவுல் சொல்கின்றார், நீ பரிசுத்தாவுடைய ஆலயம் என்று. ஆக மத கோட்பாட்டில் பார்த்தோம் என்றாலும் கூட மாந்தம் என்பது மிக உயர்ந்ததாக இருக்கிறது. அது அளப்பரிய அன்பு வாய்ந்ததாக, அளப்பரிய ஆற்றல் வாய்ந்ததாக, அழகியல் தன்மை கொண்டதாக இருக்கிறது. ஆனால் அதை நாம் புரிந்து கொள்வது கிடையாது. நாம் நம்மையே வெற்று பாத்திரமாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். அந்த வெற்று பாத்திரத்தை சிறப்பு மிக்கதாக மாற்றக்கூடிய பேராற்றல் நமக்குள் தான் புதைந்திருக்கிறது. அதை யாராலும் மாற்றியமைக்க முடியாது. நாம் நினைத்தாலுடைய அது மாறாது. நாம் எப்படி இயக்குகிறோமோ அப்படித்தான் அந்த வெற்று பாத்திரம் மாறும். நம்முடைய வாழ்க்கை தண்ணீரை போன்றது. நீங்கள் எந்த பாத்திரத்தில் ஊற்றி வைக்கிறீர்களோ அதே வடிவமாக மாறிவிடுகிறது. ஆகவே நீங்கள் எந்த பாத்திரத்தை தேர்வு செய்கிறீர்கள் என்பதை நீங்கள் தான் தீர்மானிக்க வேண்டும். நீங்கள் தீர்மானிக்கும் பாத்திரத்தில் அந்த தண்ணீரை ஊற்றும் பொழுது அந்த வடிவம் பெற்றுவிடுகிறது. நீங்கள் தீர்மானியுங்கள், எந்த பாத்திரத்தில் நாம் நம் வாழ்க்கையை ஊற்ற வேண்டும், எந்த பாத்திரத்தில் நாம் நம்மை அடைத்துக் கொள்ள வேண்டும், எந்த பாத்திரத்தில் நாம் நம்மை செம்மையாக்கிக் கொள்ள வேண்டும் என்பதை. அப்பொழுது வெற்றி என்பது நம்முடைய தோளிலே ஒவ்வொரு நாளும் அணைத்துக் கொண்டு நம்மோடு உறவாடி கொண்டிருக்கும். நாம் எல்லோருமே தொடர்வண்டியிலே பயணித்துக் கொண்டிருந்திருப்போம். தொடர்வண்டி பயணத்தின் போது செவி இழந்த, விழி இழந்த பலர் புல்லாங்குழல் இசைப்பதை கேட்டிருப்போம். அந்த ஏகாந்த குரல், அந்த ஏகாந்த இசை, அந்த இறைச்சலை மீறி நம்முடைய செவிகளை வருடிப்பிருப்பதை ஒவ்வொரு நாளும் உணர்ந்திருப்போம். நாம் அந்த மூங்கிலை பார்த்தோம் என்றால் அந்த மூங்கிலே ஒன்றுமே இல்லாத வெறுமையாக இருக்கிறது. ஆனால் அதை இசைக்கும் பொழுது, அதை மாற்றும் பொழுது மிகவும் ஒரு அற்புதம் தென்படுகிறது. அந்த காற்றிலே அவர்கள் எப்படி இசைக்கிறார்களோ அதற்கேற்றவாறு காற்றையே தாலாட்டு பாட வைக்கின்றது. அவை செவி மண்டலங்களை இனிமையாக்குகிறது. செவிகளுக்குள் புகுந்து ஏதோதோ இனம் புரியாத மகிழ்வான நிலைகளை கொண்டு வந்து சேர்க்கிறது. எப்படி நிகழ்ந்தது? மூங்கில் என்பது வெறுமையான ஒன்றுதான். ஆனால் அதை யார் இசைக்கிறார்களோ, அதை யார் மீட்டுகிறார்களோ அதற்கேற்றவாறு அந்த ஓசை, அந்த ஓட்டையின் வழியாக ஒரு புதிய பரிணாமத்தை பெறுகிறது. நாமும் கூட வெறுமையானவர்கள் தான். ஆனால் அந்த வெறுமைக்குள் நாம் எதை நிரப்புகிறோமோ, நம்முடைய எண்ணங்கள் எப்படி மாறுகிறதோ அதற்கேற்றவாறு ஒரு புதிய இசை, புதிய ஓசை நமக்குள் வெளியே தென்பட தொடங்குகிறது. நாம் எல்லோரும் புல்லாங்குழல்கள். நம்மை மீட்டும் பொறுப்பு நம்மிடம்தான் இருக்கிறது. நாம் வெற்றானவர்கள் அல்ல. அந்த வெற்றிக்கிடையே நாம் நிரப்பும் இந்த இசை இந்த உலகத்தையே இசை மண்டலமாக மாற்றப் போகிறது. இந்த காற்று மண்டலத்தை அது சுகப்படுத்தப் போகிறது. பூமி எங்கும் ஒரு புதிய வளர்ச்சி, புதிய தோற்றம், புதிய எண்ணங்கள் உருவாகப் போகிறது. நீங்கள் அதை மாற்றி வைக்கப் போகிறீர்கள். நீங்கள் நினையுங்கள். இன்றைய நாம் நினைப்போம். ஒவ்வொரு நாளும் நாம் தொடர்ந்து போராடுவோம். எதற்காக? இந்த பூமியை, இந்த காற்று மண்டலத்தை இனிமையாக்குவதுதான் நம்முடைய எண்ணம். நாம் புல்லாங்குழல்கள். நம்முடைய இசை இந்த பூமியை மாற்றி அமைக்க வேண்டும். வாழ்க்கை என்பது புல்லாங்குழல் போன்றதுதான். அது வெறுமையாகத்தான் இருக்கும். அதை மீட்டுபவரை பொறுத்தே அதற்கான இசை ஏற்படுகிறது. அந்த புல்லாங்குழலை போன்று நம் வாழ்க்கையும் மாற்றி அமைக்க முடியும். அதை மீட்டுபவர்களுக்கான பொறுப்பு நம்மிடம்தான் இருக்கிறது. நாம் புல்லாங்குழலை போன்று இசையை உருவாக்குவதும் வெறும் மூங்கிலாக அடுப்பெரிக்கப்படுவதும் நம்முடைய கரங்களிலே தான் அமைந்திருக்கிறது. ஆகவே நாம் சிந்தித்து பார்ப்போம். நாம் புல்லாங்குழலாக மாறி இந்த பூமி பந்தையை மாற்றி அமைக்கப் போகின்றோமா? இந்த காற்று மண்டலத்தையே சுகமாக்கப் போகின்றோமா? இந்த மாந்தத்தையே மகிழ்ச்சிப்படுத்தப் போகிறோமா? இல்லாவிட்டால் வெறும் அடுப்பெறிந்து சாகப் போகிறோமா என்பது நாம் தான் தீர்மானிக்க வேண்டும். நமக்குள்ளுக்கும் இசையை பிரதிபலிப்போம். நாம் வெறுமையானவர்கள் கிடையாது. நமக்குள் இசை அடங்கியிருக்கிறது. நாம் வெறும் மூங்கில் குச்சிகள் கிடையாது. நாம் புல்லாங்குழல்கள் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. இந்த ஆற்றல் நமக்குள் வரும்பொழுது, இந்த எண்ணம் நமக்குள் வரும்பொழுது நாம் பேரானந்தம் மிக்கவர்களாக மாறிவிடுவோம். நம்முடைய பேரானந்தம் நமக்குள்ளேயே அடங்கி போய்விடாது. அது எல்லோரையும் தீர்மானிக்கும், எல்லோருக்கும் பொங்கி விளங்கும், எல்லோருக்கும் கொடுக்கும். அப்பொழுது இந்த உலகமும் மகிழும். அந்த மகிழ்ச்சியிலே நாமும் இணைந்திருப்போம். அப்படிப்பட்ட வெற்றியாளர்களாக இந்த பூமியை மாற்றியமைக்கும் ஆற்றல் படைத்தவர்களாக நாம் இருக்கிறோம். ஆகவே நீங்கள் ஒவ்வொரு நாளும் நான் வெறுமையானவன் என்று உங்களையே நீங்கள் ஒதுக்கிக் கொள்ளாதீர்கள். நான் வெறுமையானவன் என்று உங்களையே நீங்கள் தாழ்த்திக் கொள்ளாதீர்கள். நான் வெறுமையானவன் என்று நம்மையே நாம்
மிகவும் தாழ்நிலைக்கு அழைத்துச் செல்ல வேண்டாம். நாம் வெற்றியாளர்கள், பெருமையானவர்கள் கிடையாது. நம்மிடம் இசை புதைந்திருக்கின்றது, நம்மிடம் ஆற்றல் புதைந்திருக்கின்றது. அதை நாம் எவ்வாறு மீட்டுகிறோமோ அவ்வாறுதான் நம்முடைய வாழ்வியல் அமையும். நாம் மீட்டுவோமா, வெற்றி பெறுவோம். நிச்சயமாக நாம் அனைவரும் மகிழ்வோடு இருப்போம். நம்முடைய மகிழ்விலே இந்த உலகம் செழித்தோங்கும். அப்படிப்பட்ட ஒரு உயர்ந்த சிந்தனையும் உயர்ந்த எண்ணமும் நமக்குள் புதைந்து வெளிப்படும் பொழுது இந்த பூமியின் அற்புதமான சூழல் மிகவும் ஆற்றல் வாய்ந்ததாக இருக்கும். அதற்கு நாம் எல்லாம் காரணமாக இருப்போம். வாருங்கள், வெற்றியை கொண்டாடுவோம்.